You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாங்கள் வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனத்தை தொடர்ந்து ஆராய்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். காரணம், வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் ஆத்துமாவில மாத்திரமல்ல சரீரத்திலும் ஒரு மிகுந்த பலத்தை தேவன் உண்டாக்கி இன்னும் அவரை நெருங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தான் எங்களுக்குள்ள உருவாக்குறார். தவிர உலகத்தின் காரியத்தின் மீது எங்கள் கவனம் போகிறதே கிடையாது. காரணம், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதாக வேதத்தில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. போன எபிசோடில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் நிறைய காரியங்களை நம்மோடு கூட பேசினார்கள். அதில் குறிப்பாக இன்னும் கூட நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, அழிவுன்று வரும்போது நீ தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தின் அதிபதிக்கு பயந்து நீ வாழ்வாயானால் உன்னுடைய ஆத்மாவும் சரீரத்தையும் ஆண்டவர் நரகத்தில் அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறதை அந்த இடத்தில் சுட்டி காண்பித்தார்கள். அப்படியானால் அழிவு வெறும் ஆத்துமாக்கு இல்லை, உன் சரீரத்துக்கு கூட. அதே போல் மகிமை வெறும் ஆத்துமாக்கு இல்லை, உன் சரீரமே மகிமையின் சரீரமாய் மாறி தேவனுடைய சமூகத்தில் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம் நடக்கிறது நம் தேவனோடு இணைந்து வாழ்வதற்காக. அந்த போன முறை நான் அந்த எபிசோடை முடிக்கும் போது நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தேங்காய் பாதுகாக்கப்படுறதுக்கு உப்பு போட்டு வைக்கிறாங்க. அதே போல் நான் சொன்னேன், உங்களுக்கு இஞ்சி பூண்டு கூட ஒரு நாள் 2 நாள் முன்னே இந்த திருமண அப்போவெல்லாம் கூட நிறைய அரிக்க வேண்டியது இருக்கும். அரிச்சிட்டாங்கன்னா உப்பு போட்டு வச்சா அது கெடாதுன்னு சொல்லி இந்த சமையல்கார் சொல்லுவாங்க. அதே மாதிரி கெடாது இருக்கும், அதை உபயோகப்படுத்துவாங்க. அப்போது அது போல் நாம் எப்போதும் தேவனோடு கூட இந்த உப்பு எப்படி அந்த தன்மையை காப்பாற்றுதோ அதே போல் நாம் தேவனோடு கூட இருக்கும் போது அவர் நம்மை இந்த உலகத்தின் காரியத்தில் கெட்டு போகாமல் தொடர்ந்து அவரோடு கூட பயணம் செய்து முன்னேறி கடந்து போவதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை கவனித்தோம். எனவே இந்த எபிசோடிலும் நம்மத்தில் ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. போன எபிசோடில் நம்ம முடிக்கிறப்போ நிறைய காரியத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. இந்த எபிசோடில் என்ன சொல்ல விரும்புகிறோம், அதாவது இந்த நித்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் பார்ப்போன்னா கடைசி தருவாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நடக்கிற யுத்தங்கள், வந்து கொண்டிருக்கிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே ஒரு 330 வைரஸ் காணாமல் போயிடுச்சுன்றதை சொன்னாங்க. 330 வைரஸ் ஆஸ்திரேலியாவில் காணாத போயிடுச்சு. அது 2017 காணாத போயிருக்கு. 19 அதை கண்டுபிடிச்சாங்க. 22 அதுக்கான ஆட்களை ஏற்படுத்தினாங்க. 2024 ஜனங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுலேயும் அதில் டேஞ்சரஸ் வைரஸ் எல்லாம் இருக்குது. அது ஒரு வேளை தவறான கை இங்கே கிடச்சிச்சுனாக்கா அதை பரவி விட்டுருவாங்க. அது பரவிச்சுன்னா 100% கூட மரணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அந்த செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில காரியங்கள். ஒரு பக்கம் கொடூர வியாதிகள் வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேசிக்காகவே கொடூர வியாதிகளில் கேன்சரும் ஒன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இது வந்து வெறும் வெளிநாட்டுகளில் தான் நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தா இந்தியா தேசத்துலேயும் நிறைய பேர் இன்றைக்கி கேன்சர் வியாதியால் மறிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கொல்லக்கூடிய வியாதிகள் நிறைய காணப்படுது, யுத்தங்கள் காணப்படுது, பஞ்சம் காணப்படுது. கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய எல்லா அடையாளமும் நமக்கு கண்களுக்கு முன்பதாக காணப்படுது. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் அடையாளங்களையும் காண்பிக்கிறார் அப்படின்னா இன்னும் நிர்வசனமாக இருக்கிறது தப்பு தானே. அப்போ நம்ம தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்க, அப்போ இவ்வளோ நாள் நடக்கலையா, ஒருவேளை நம்ம நிறைய காரியத்தில் தவறி போயிருக்கலாம். அதாவது உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கலாம். இது தான் இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் தந்த பிறகுதான் முழுமையாக தேவனை பின்பற்றுவதுக்கு. அப்போ முந்தி இல்லையா அப்படின்னாக்கா நிறைய உலக காரியங்கள் நம்ம கூட மேற்கொண்டிருந்தது. அவைகளெல்லாம் உதறி தள்ளி நம்மளை சரி பண்ணிக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணும், வேதத்தின் படியே நடக்கணும் என்ற ஒரு உணர்வை தந்து பரிசுத்த ஆவியின் உதவியோட முன்னேறி கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்படி இருக்கிற காலகட்டாயத்தில் எல்லாருமே அந்த செயல்முறைக்கு தான் வரணும். தன் ஆத்துமா தப்பித்து கொள்வதற்கும் தன் சரீரம் மகிமை அடைவதற்கும் அவர்கள் தேவனோடு கூட நடந்தால்தான் ஆகும். அப்போ இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பாஸ்டர். கண்டிப்பாங்க. இது வந்து மிக முக்கியமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கடந்த டைம் நம்ம பார்த்தது போல
15ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 15, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல். இந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகா சொல்லுது, கெட்டு போக மாட்டான். இப்ப நீங்க சொன்னது மாதிரி நிறைய வைரஸ் காணாம போச்சு, நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான். அது எது வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, கிறிஸ்தவர்ல ஆண்டவருடைய பிள்ளைங்கள தாக்கு போறது இல்ல. பஞ்சமும் தாக்கு போறது இல்ல, வியாதிகளும் தாக்கு போறது இல்ல, வைரஸும் தாக்கு போறது இல்ல. எப்படி எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது கோசான் நாட்டில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பத்திரப்படுத்தினாரோ அதே போல தேவனை விசுவாசிக்கிறவர் கெட்டு போக மாட்டான். எந்த அழிவும் ஒண்ணு தாக்காது. உலகமே இருளான மாறினாலும் கூட தேவன் வெளிச்சமா இருக்கிறவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல வெளிச்சமா இருந்து அவனை பாதுகாப்பார். இதுதான் கோசான் நாடு எப்படி பாதுகாக்கப்பட்டதோ யூதர்கள் தேவனுடைய பிள்ளைங்க, அதே மாதிரி ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவாங்க. உதாரணமா நான் உங்களுக்கு சொன்னேன், உப்பானது எந்த ஒரு பொருளும் கெடாதபடி பாதுகாக்கிறது. மீனானது கடல்ல தான் இருக்கிறது, ஆனா கடல்ல இருந்தாலும் கூட அதுக்குள்ள உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாமும் கூட இந்த உலகத்தோடு தான் இருக்கிறோம். உலகத்தோடு இருந்தாலும் கூட கரைபடாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. தீட்டானதும் அருவருப்பும் பொய்யை நடைப்பிக்கிறது ஒன்றும் பரலோகத்துல பிரவேசிப்பதில்லைன்னு ரொம்ப அழகா வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம இந்த உலகத்தோடு இருந்தாலும் கூட அதுல நம்ம ஒட்டி கொள்ள கூடாது. அது நம்ம மேல வரும், டஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம போயிட்டு இருக்கோம், எவ்வளவு டஸ்ட் படம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் பைபிள்ல ஏசாயா சொல்றா, தூசியை உதறி விட்டு எழுப்புன்னு சொல்றோம். அப்ப தட்டி விட்டுட்டு எழுப்பி போயிட்டே இருக்கணும், வராதுன்னு இல்ல, வரும். ஆனா அது நம்ம வாழ்க்கைய ஆட்கொள்றதுக்கு விடக்கூடாது. கிறிஸ்துவின் வார்த்தை நம்மள ஆட்கொள்றதுக்கு விடணும். கிறிஸ்துவின் வசனம் நம்ம நடக்கிறதுக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு அனுமதி கொடுத்து, ஆத்மா தேவனுடைய வசனத்தோடு ஆவி தேவனுடைய வார்த்தையோடு சரீரமானது அதுக்கு இணைந்து அது செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பிரெயின் என்ன சொல்லுதோ, ஹார்ட் என்ன சொல்லுதோ, முழு சரீரமும் கண்ட்ரோல் ஆகுது. அதே போல தேவனுடைய வசனத்துக்கு முழு வாழ்க்கையும் கண்ட்ரோல் ஆயிட்டு நம்ம நடத்திட்டு போனோம். அப்பதான் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தன்னை விசுவாசிக்கிறது கெட்டு போக மாட்டான். விசுவாசித்திய ஆண்டவரை நீ கண்டிப்பா கெட்டு போக மாட்டேன். வியாதி உன்னை தொடாது, ஒவ்வொரு வேலை தொட்டாலும் கூட மரணம் உனக்கு ஒன்னும் வராது. ஆண்டவர் காப்பாத்து. எப்படி யோபுடைய வாழ்க்கையில பலவீனம் வந்தது உண்மைதான், இழப்பு வந்தது உண்மைதான், வியாதி வந்தது உண்மைதான். அவனை கொன்று போடுறதுக்கு யாராலும் முடியல. பிசாசு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஆனாலும் அவனை கொன்று போட முடியல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் வேறொன்று இருந்தது. அந்த விசுவாசம் சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல நம்பிக்கை. அந்த விசுவாசத்தினுடைய அந்த வேறதான் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. பிசாசு அதுதான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான், ஆனா முடியவில்லை. கடைசியில பாத்தீங்கன்னா விசுவாசத்தான் ஜெயிச்சிச்சு. அததான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். இனி அதுக்கு தான் அழைக்கப்பட்ட உன்னுடைய அழைப்பு நித்தியத்துக்குள்ள போனோம். ஏன்னா நான் காத்துக்கினேன் நித்திய ஜீவனை காத்துக்கொள்றதுக்கு எனக்கு மிக முக்கியமானது அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உலகத்தில் வருகிற போராட்டங்களெல்லாம் ஈஸியா நான் ஏத்துக்கினேன், ஈஸியா ஏத்துக்கிறேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் நித்திய ஜீவனுக்கு போயிறேன். அதே மாதிரி நீயும் வந்துரு அப்படின்றத அவருக்கு சொல்லி கொடுக்க அங்க போதிக்கிறார். அதாவது அந்த நித்திய ஜீவனை கான்சென்ட்ரேட் பண்ணி போதிக்கிறார், நீங்க அங்க வரணும் அப்படின்றது. ஏன்னா தற்போது இருக்கிற சூழ்நிலைகளில் பார்க்கும்போது உலகத்தை தான் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. உலகத்துல உயர்வு, உலகத்துல மேன்மையா வாழணும், உலகத்துல எல்லாம் இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், மேன்மையா வாழ்றது தப்பு இல்லை, ஆனா மேன்மை மேல நம்ம கவனம் செலுத்துவது தப்பு. அதாவது முதலாவது என்னுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடி, பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஆனா கொடுக்கக்கூடிய ஆண்டவரை தான் நம்ம சார்ந்திருக்கணும் தவிர கொடுத்த பொருட்களை நம்ம சார்ந்துக்க கூடாது, கொடுத்த காரியங்களை மேல நம்ம சார்ந்துக்க கூடாது. அது எப்போது வருதோ அப்போது வீழ்ச்சி வருது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி சாத்தான் முயற்சி எடுத்துனே இருக்கிறான். ஆமா, முயற்சி எடுத்துனே இருக்கிறான். இப்போ லூக்கா 4ஆம் அதிகாரம் சரி, மத்திய 4லும் சரி, இயேசு அப்பாவுடைய அந்த சோதனையுடைய நாட்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பிசாசால் சோதிக்கப்படுறதுக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த சோதனை முடிஞ்ச பிறகு பைபிள் வசனம் சொல்லுது, சில காலம் அப்படின்னு சொல்லுது. ஆமா, கொஞ்ச காலம் தான் விட்டுட்டு இருக்கிறான், ஆனா மறுபடியும் சோதிச்சுட்டே இருக்கிறான். மத குருக்களை எழுப்பி விட்டான், ஜனங்களை எழுப்பி விட்டான், அரசியல்வாதிகளை எழுப்பி விட்டான், ரோம அரசர்களை எழுப்பி விட்டான். எல்லாரையும் தூண்டி விட்டுட்டே இருக்கிறது வேலை தான். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் எதுக்காக வந்தாரு? அவர் ரத்தத்தை சிந்தனும், பூமிக்கு மீட்பை கொடுக்கணும். அதுல கரெக்டா கவனமா இருந்தாரு. எதுக்கும் ஆண்டவர் பயப்படல, இயேசு கிறிஸ்து பயந்ததாக சரித்திரம் சொல்லல. எதுக்கும் பயப்படல. அவருடைய நோக்கம் சிலுவைக்கு போனோம், ரத்தத்தை சிந்தனும், அதனால இந்த பூமியில எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாக்கி தரணும். என்ன விசுவாசிக்கிறவன் கெட்டு போக கூடாது, அந்த நித்திய ஜீவனை பெறணும்ன்றதுதான் அவருடைய போதனைகளா இருந்திருக்கு. இதுல மிக முக்கியமானது, அவர் இயேசுப்பா சொன்ன பிரசங்கத்துல நிறைய பிரசங்கம் பண்ணாரு. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல அதை நான் உங்களுக்கு ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு சப்ஜெக்ட். இது இயேசுப்பா சொன்ன ஒரு காரியம். 2 மனிதர்கள் பூமியில வாழ்ந்தாங்க.
2 மனிதர்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க. ஆனா 2 மனிதர்களுக்கும் மரணம் தான் வருது. 2 பேரும் பூமியில வாழ்ந்தாங்க, 2 பேரும் மரிச்சாங்க. ஒருத்தர் ஏழையா இருந்தா, ஒருத்தர் பெரிய பணக்காரா இருந்தா. ஆனா பணக்காரனுடைய என்ன எப்படின்னா, செல்வானா இருந்தா, சீமானா இருந்தா, சுகபோகமா வாழ்ந்தான். இஷ்டப்படி கண் கண்டது போல யாரையும் மதிக்கல, யாருக்கு உதவி செய்யல, தெய்வ பயமே இல்லாத ஒரு மனுஷனா வாழ்ந்தான். ஆனா மரிச்சான். ரொம்ப இப்ப நம்ம இடத்துல எல்லாம் மரிச்சிட்டான்லாம், ரொம்ப பேண்ட் எல்லாம் அடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போயிட்டு பொதிக்கிறாங்களே, அதே மாதிரி தான் இவனை. ஆனா அப்ப 2 பேருமே, ஏழையும் தேவனுடைய ஜனமா தான் இருந்தா, பணக்காரனும் தேவனுடைய ஜனமா தான் இருந்தா. ஆனா ஒருத்தன் தேவனுக்கு ஏத்த வாழ்க்கை வாழ்ந்தான், ஒருத்தன் தேவனுக்கு ஏத்த வாழ்க்கை வாழல. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் தேவனுக்கு ஏற்று பயந்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் நிர்விசாரணமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதான். சரி, வசனம் ரொம்ப அழகா இருக்குது. நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த கூட்டம் ஆண்டவர் கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சாகும். ஆமென். வேற யாரையும் கவனிக்காது, அது அதுதான் பின்பற்றும். ஏன்னா ஏசப்பாவுடைய 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்ல ஒருத்தன் போனாலும் கூட அந்த 11 பேர் அவனுடைய நோக்கம் அந்த நித்திய வார்த்தையை வச்சுக்கிறாங்க. அந்த நித்தியமான இயேசு கிட்ட போய் சேரணுன்றது தான் அவருடைய நோக்கம். ஏன்னா ஏசப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க உண்மை பின்பற்றி வருமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகா அந்த பகுதி கூட நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களை விட்டுட்டு அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நான் பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேதுரு கேட்கிறாரு. அப்ப ஏசப்பா நிறைய காரியத்தை அவனுக்கு சொல்றாரு. எனக்காக நீ என்னை நேசித்தபடினால், என்னை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வந்தபடினால உனக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நிறைய காரியத்தை சொல்றாரு. அவனுக்கு இம்மையில உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு, அதே சமயத்துல மறுமையில உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவன் எதிர்பார்க்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பின்பற்றதுனால ஏதோ கொஞ்ச நாள் வரைக்கும் ஆண்டவர் காப்பாத்துவாரு, அம்மா விட்டுருவாரு. ஆண்டவருக்கு தெரிஞ்சு 3 காரியம் எனக்கு தெரிஞ்சு, ஆண்டவர் மாறாதவது. 2வது அவருக்கு கைவிட தெரியாது. எல்லாரும் கைவிட்டுருவாங்க, அவர் கைவிட தெரியாது. 3வது அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது. கைவிடவும் மாட்டாரு, பொய் சொல்லவும் மாட்டார், மாறவும் மாட்டார். அவருடைய குணத்துல அப்படியே இருக்க, இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர். ஆரம்ப காலத்துல எப்படி ஆண்டவர் பார்த்தோமோ கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருப்பார். ஆனா மனுஷர்கள் தான் மாறிடுவாங்க. அதான் சொல்றாரு, நான் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அவர் மாற மாட்டார், மனுஷன் அல்ல. அப்ப மனிதர்களாகிய நாம ஆண்டவரை பின்பற்றுகிறவங்க கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற வரைக்கும் அவரை பின்பற்றி போயிட்டே இருக்கணும். வழியில உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரையே பின்பற்றி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்முடைய நோக்கம் எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்னாக்கா, நித்திய வாழ்வை சுதந்திரிப்பதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய கோல் அதுதான், நம்முடைய ஏம் அதுதான். அப்ப இந்த உலகத்தினுடைய காரியங்கள், நம்மளுக்கு பணம் தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்கிறது, என்னென்னவோ தேவை இருக்கிறது, அதெல்லாம் ஆண்டவர் தருவார். தருதுலன்னு சொன்னது கிடையாது, தரன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தேடனா எல்லாத்தையும் கிடைக்குது. இதுதான் கிடைக்குதுன்னு இல்லை, எல்லாமே ஆண்டவர் கொடுக்குறார். நம்மளுக்கு என்னென்ன டைம்ல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறார். ஏன்னா ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார், பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவனாக்கா, அப்ப பரமபிதா கூட எல்லாத்தையும் தருவார், தராத போக மாட்டார், எல்லாத்தையும் தருவேன். ஏன்னா பைபிள் அழகா சொல்ல, என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லிட்டார். எதனா கேளுன்னு சொல்றாரு. ஒரு டைம் நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆச்சு. ஒருவேளை நம்ம கேட்கறது இந்த பூமியில நல்லான்னா கூட அதை உருவாக்கி தராரா. பைபிள் அப்படி இருக்குது வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர் மார்க்கு சுவிசேஷத்தை ஒன்று பேஸ் பண்ணி அவர் சொன்னார். அப்போ ஒன்று இல்லைன்னா கூட அதை உருவாக்கி நம்மளுக்காக தர்றாரு. ஏன்னா நம்ம மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு ஜாஸ்தி. அந்த அன்புக்காக தான் அவர் தண்ணியை தாழ்த்தி ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல நம்மளே போல பூமிக்கு வந்தாருன்னா நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பார். அவருடைய நோக்கம் என்ன, அவர் கூட போய் நம்ம வாழணுன்றது, அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். இந்த உலகத்தினுடைய காரியத்தின் மேல நம்ம நோக்கத்தை கவனத்தை நம்ம செலுத்தக்கூடாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் போயிட்டே இருக்கணும். அதான் பவுல் சொல்லும் போது சொல்லாரு, நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் சொல்லலை, நான் பெற்றுக்கொள்றதுக்காக நான் தொடர்றேன்னு பிலிப்பியர் சொல்றாரு. நான் பெற்றுக்கொண்டேன் அடைந்து ஆயிற்றுன்னு நான் சொல்லலை, நான் பெற்றுக்கொள்றதுக்காக நான் எல்லாத்தையும் நான் மறக்கிறேன், எல்லாத்தையும் முன்னானவையை மறந்து, அதாவது பின்னானவையில மறந்து நான் முன்னானவை நான் நோக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றது அவர் சொல்றாரு. அதுக்குதான் எபிரேயர் 12:1 சொல்லும்போது சொல்றாரு, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கு அப்படின்னும் போது 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியலெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. ஒவ்வொருத்தரும் விசுவாசம் எப்படி இருந்து சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லும்போது மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் சொல்லிட்டு நம்ம நெருக்கி ஏவுகிற பாவத்தையும் நம்ம தள்ளிட்டு, நம்ம பெரிய ஒரு பாரத்தை தோள் மேல சுமந்துக்கின்னு
ஓட முடியாது. உலக கவலைங்க, லௌகிக ஆசைங்க, உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம மேல வச்சு ஒரு பெரிய ஒரு சுமை மாதிரி கட்டி வச்சுக்கின்னு ஓடுறானாக்க ஓட முடியாது. கண்டிப்பா ஓட முடியாது. அதெல்லாம் தள்ளிட்டு உதிரி தள்ளிட்டு தான் நம்ம ஓடணும். விசுவாசத்தை முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும். நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம ஓடணும். அதுதான் கொரிந்தியர்ல கூட சொல்றாரு, ரொம்ப அந்த பகுதி கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சபை. 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 25ல சொல்றாரு. மேலும் சரி 24, 25ல பந்தயசாலையில ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகில ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். அப்படின்னா அவருடைய கோலை நித்தியத்தை பெற்றுக்கொள். அததான் சொல்லுறார். உனக்கு ஒரு பரிசு ஆண்டவர் வச்சிருக்கார், மகிமை ஒண்ணு வச்சிருக்கார். அந்த மகிமையில போய் கிறிஸ்துவோட வாழ்றதுதான் நம்முடைய கோல். அதுக்குதான் சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களா இருப்பார்கள். சாதாரணமா அத்லெட்டிக்ஸ்ல ரன்னிங் ஓடுறவங்க கூட அவருடைய நோக்கம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும். ஆமா, அதுக்கு இச்சை அடக்கத்தோடு இருப்பான். இப்ப ஓடிட்டே இருக்கும்போது நிறைய பேர் கை தட்டுவாங்க, நிறைய இதனால ஓடுகிறான் அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. சில பேர் எதனா அடுத்து அடிப்பாங்க, எல்லாமே இருக்கும். அவன் ஓடினே தான் இருப்பான். ஆனா அது மேல கவனத்தை அவன் செலுத்த ஆரம்பிச்சான்னாக்கா ஓட்டத்தை நிறுத்திடுவான். என்னன்னா ஒருத்தன் டிஸ்கரேஜ் பண்ணுவான், ஒருத்தன் என்கரேஜ் பண்ணுவான், ஒருத்தன் பேப்பர் எடுத்து அடிப்பான். இதெல்லாம் பார்த்தான்னாக்கா அவன் ஓட்டத்தை ஓட முடியாது. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான். நம்முடைய நோக்கம் இயேசுதான், நித்தியம்தான். அப்ப நித்தியத்துக்கு ஓடுறவன் நம்ம எல்லா விதத்துல இச்சை அடக்கத்தோட நம்ம ஓடணும். எதுக்காக ஓடணும்னாக்கா, அவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னா அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அவங்க அப்படி செய்யறாங்க. நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அழிவுள்ள கிரீடத்தை பெறறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்ன்றதுக்கு அவங்க கவனத்தோட ஓடுறாங்க. அப்ப அழிவில்லாத கிரீடத்தை பெறறதுக்கு எவ்வளவு கவனத்தோட நம்ம ஓடணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் உணர்ந்துதான் அங்க தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ அந்த பேதுரு குறித்து சொன்னீங்க தெரியுங்களா? அந்த பேதுரு குறித்து அவர் கேட்டார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா அந்த லாசரு ஐஸ்வர்யவான குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த பேதுரு குறித்து சொல்லும் போது என்ன பஸ்ட் சொல்றாங்க? இதுல என்ன சொல்றாருனாக்கா, பேதுரு ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் எழுப்புறாரு. ஏன் இந்த எழுப்புனாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யோசிக்கிறேன், ஏன்னா ஆண்டவர் மேல அளவு கடந்த பாசத்தை அனுபவிச்சவர் பேதுரு. ஆண்டவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி பகிரங்கமா சொன்னவர். அப்பேற்பட்டவர் இந்த இடத்துல 27ஆம் வசனம் 19, 27 சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அப்ப இவங்க கூட என்ன கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. ஆனா இவங்க பணத்தையோ பொருள் எதிர்பார்த்தாங்களா தெரியல. என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். நம்ம உலக பிரகாரம் மாதிரி ஒரு கார் கேட்டு இருப்பாரா, இல்ல லாரி கேட்டு இருப்பாரு. அந்த டைம்ல கார் கேட்கறதுனா கூட படகு எனக்கு படகு ரெண்டு படகு கொடுங்க, புது புது வலைங்க கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்கலாம். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அது கொடுக்கிற பதில் என்ன கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆனா குறிப்பா சொல்லும் போது எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். படகுன்னு எங்களுக்கு அப்படின்ற போது இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பன்மையில கேட்கிறார், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார்கள். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவளாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பேன். ரொம்ப பெரிய பிளெஸிங், ரொம்ப பெரிய பிளெஸிங். என்ன மாதிரி யூக்கல் நான் சிங்காசனத்துல உட்காரனா என் கூட பக்கத்துல உட்காருங்கன்னு சொன்னேன். அப்படின்னா எவ்வளவு பெரிய மேன்மைன்றதுன்னு அதுதான் மகிமை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. மகிமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ யாருமே இந்த காலத்துல அது மாதிரி யாரும் யோசிக்கிறது. அதாவது மறு ஜென்மம் அப்படின்றதும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மறு ஜென்மம் என்பது மீண்டமாய் மரித்தவன் உலகத்தில் வாழப்போகிற காரியம் இல்லை. ஒருவேளை 1000 வருஷ அரசாட்சியில் அவன் வாழலாம். ஆனால் திரும்ப இறந்துட்டு நான் இப்போ இதுவா பிறந்துட்டேன் அதுவா பிறந்துட்டேன் அப்படின்லாம் வர முடியாது. ஒன்னே ஒரு மனுஷன் ஒரே முறை பிறக்கிறதும் அவன் மறிக்கிறவனா இருக்கிறான். அவன் உயிரோடு நியாயத்தீர்ப்படிவதும், அந்த நியாயத்தீர்ப்புக்கு அவன் எழும்பும் போது 1000 வருஷ அரசாட்சியில தேவனோட வாழலாம், நித்தியமா தேவனோட கூட போயிடுவான். தவிர மறிச்சு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல வேற ஒரு ஜென்மமா எட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல பேசும்போது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஆனா ஆண்டவர் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பான ஒரு பதிலை தராரு. ரொம்ப அழகா சொல்றாரு. மறு ஜென்ம காலத்துல அப்படின்னாக்கா நித்தியத்துக்குள் அந்த மகிமைக்குள் அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துக்குள்ள போகும் பொழுது மனுஷகுமாரன் மகிமையுள்ள சிங்காசனத்துல இருப்பார். அப்படின்னா மகிமை அடைந்தவரா இருப்பார். ஏற்கனவே பேதுருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. மத்திய 17ஆம் அதிகாரத்துல
இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துறார். மரணத்துக்கு முன்னால போன உடனே மறுரூபமாகிறார் வழியில. அப்பயே பேதுரு யோசிக்கிறார், ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம் போட்டலாம், எலியாக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். தண்ணியை மறந்துட்டான். ஆமா. அப்ப தண்ணியை மறந்து தேவனை பின்பற்றுகிறவனுக்கு இங்க ஒரு பெரிய பிளெஸிங்கே கொடுக்குறார். அப்பா நீ அன்னைக்கே யோசித்த, நீ அன்னைக்கு ஆசைப்பட்டு இருக்கிற, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மறுஜன்ம காலத்துல மனுஷகுமார் தன்னுடைய மகிமையில வீட்டு இருக்கும் பொழுது நான் சீட்ல உட்காரும் போது நீ என் கூட சீட்ல உட்காருவ. ஆமா, ரொம்ப அழகா இந்த காரியத்தை சொல்றாரு. அவ்வளவு பெரிய கிருபை பெற்றிருக்கிறாரு. ஆமா, பேதுருக்கு அழகா சொல்றாரு. அப்ப அவனுக்கு அந்த நாள்ல இருந்திருக்கும் ஆண்டவர் மகிமையா இருக்காரு. அவருக்கு மட்டும் தன்னை மறந்துட்டான். அவன் தேவனுடைய பிரச்சனை வரும்போது நிறைய பேர் தன்னை மறந்துடுவாங்க. எங்க இருக்கிறேன்னு கூட நமக்குன்னு சொல்லல, உமக்கு 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 ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் சொன்னது. எங்களுக்கும் ஒரு கூடாரம் போட்டுக்கோன்னு அவர் சொல்லல. அப்படின்னாக்கா நாங்கெல்லாம் இயேசுவே உமக்குள்ள இருக்கிறோன்றது தான் அவருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எனக்கு நமக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற ஒரு காலகட்டாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பெரிய ஆள் ஆயிடணும், நம்ம உலகத்துல உயர்ந்து போயிடணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும். அவங்க ஊழியம் செய்யட்டும், நல்ல பிரச்சனை இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கட்டும், நல்ல திருசபை ஆண்டவர் அவங்க கையில் கொடுத்துருக்கிற திருசபை. அதுலேயும் நான் எங்கே ஒத்துக்கிறது இல்லைன்னா ஏன் திருசபை ஏன் சபைன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தர் கொடுத்த திருசபை, அவர் எஜமானன், நம்முடைய வேலைக்காரர்கள். சபை என்றது ஆண்டவர் ஆண்டவருடைய சொத்து. நம்மலாம் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரர். ஆமாம், சர்வெண்ட். அதாவது இன்னொரு சுருக்கமா சொன்னால் நம்மளாம் சூப்பர்வைசர். ஓனர் அவர் தான், நம்மளாம் சூப்பர்வைசர். அதுதான் ஸ்டூவர்ஷிப்ல சொல்ற ஒரு சப்ஜெக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எல்லாத்துக்கும் ஓனர் தேவன், நம்ம அதுல பணிவிடை செய்யற ஆட்கள். அவ்வளவுதான். கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் வரும். ஆமா, எதையும் நம்மளுதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுதுன்னு எப்ப நம்ம சொல்றோமோ அங்க தேவன் இருக்க மாட்டார். அதுதான் நமதுன்றது அந்த பிராக்டிக்கலான வார்த்தையில நம்ம மிஸ் பண்ணிடணும்னு யோசிக்கிறேன். அதை நம்ம சொல்லவே கூடாது, அதை மறந்துடணும். எல்லாமே கர்த்தருக்குரியது, நான் கர்த்தருடைய வேலைக்காரன் அப்படி நம்ம போகும்போது தான். இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட சேர்த்திருக்கிற ஜனங்கள் கூட நம்மளோடு இணைந்து ஒரு கூட்டம் ஆராதிக்கலாம். ஆண்டவர் அவங்க நம்ம ஜனங்கள் இல்லை, அவங்க தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவர் நம்ம கையில கொண்டு அவங்களை நடத்துறார். நடத்துகிறவர் தேவன் தான். அப்ப நமது நமது நமதுன்ற இந்த வார்த்தையை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏசாவும் யாக்கோபும் நீண்ட இடைவெளிக்கு முன்னால சந்திக்கும் போது ஏசாக்கு முன்னால அநேக பரிவாரங்களை பிரிச்சு அனுப்புறாரு யாக்கோப். இதெல்லாம் யாருதுன்னு கேட்கும் போது அடியானுக்கு தேவன் தந்ததுன்னு சொல்லி, அதுதான் கர்த்தருடையது அந்த வார்த்தை. அதான் கர்த்தருடையது, உம்முடைய அடியானுக்கு தேவன் தந்தது. அதுதான் சொல்றேன். எப்பவுமே திருசபையை ஆண்டவர் கட்டி கொடுத்துருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல பெரிய கட்டடங்களை வச்சிருக்கிறவங்களும் சரி, எந்தன்னு சொல்லாம கர்த்தர் எனக்கு தந்திருப்பது, கர்த்தர் இதை செஞ்சிருப்பது, அந்த மாதிரி அந்த வார்த்தையை கூட நம்ம மிஸ் பண்ணாம எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியவங்களா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை நீ எடுத்தீங்கன்னா, ஒருவேளை நான் என்னுடைய ஆரம்பத்திலேருந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லாமே எனக்குரியதே இல்லை. ஏன்னா நான் குப்பையிலேருந்து எடுக்கப்பட்ட என்கிட்ட எங்கே இருந்துச்சு? என்னுடைய ஃபேமிலியிலும் சரி, அவங்க குடும்பத்திலும் சரி, அவங்க மூலியமாக எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. நான் எடுத்திருக்கிற, நான் இன்னைக்கு அணிகிற துணி முதல் கொண்டு எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான், கர்த்தர் கொடுத்தது தான். அதனால எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வாழணும் நம்ம. ஆமா, அதுதான் முக்கியமானது. அப்படி இருந்தாதான் நம்மளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பா. என்னைக்கு கர்த்தருடைய காரியத்துல நம்ம கை வைக்கிறோமோ அது தப்பாயிடுது. அதுதான் இப்போ இந்த இடத்துல பேதுரு கேட்கறதுக்கு அந்த பதில் சொல்றாரு. அந்த பதில் கொடுத்துட்டு கீழே சொல்லிட்டு வர்றாரு, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் விற்றிருப்பீர்கள். ஜட்ஜ்மெண்ட், அதான் நித்தியத்துல ஆண்டவர் கொடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட் காலத்துல தான் செய்ய வேண்டிய வேலையை தான் பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்குறாரு. தன்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை ஷீட்ல உட்கார வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த அதிகாரத்தை ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க அவங்கள நியாயம் தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை நியாயம் தீர்க்க வைக்கிறாரு. அடுத்து கீழே சொல்றாரு, என் நாமத்தை வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இதான் ரொம்ப அழகானது. நோக்கமே எங்க சுத்தி வந்தாலும் இந்த நித்திய ஜீவனுக்கு வந்துடுறார். ஆமா, நீங்க பின்பற்றிட்டீங்க, 100 தனையா உங்களுக்கு பிளெஸிங் நான் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் கொடுப்பேன், நீங்க எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அதே சமயத்துல நித்திய ஜீவனை நீங்க சுதந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கன்க்ளூஷன் ரொம்ப அழகா சொல்றோம். அநேகர் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆயும். இதுதான் லாஸ்ட் சொல்றோம். அப்ப நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, இதை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேர் இல்லாத போயிடுவீங்க.
அதான் அந்த நோக்கத்தோடு கூட நம்ம ஓடுகிற அது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்குது. ஆனா இவங்களுடைய சரித்திரம் எல்லாம் படிச்சா ஏசப்பா சிஷ்யர்கள் எல்லாமே மகிமை வாழ்ந்து மறிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒருத்தருடைய சாட்சி கண்டிப்பா எல்லாமே ரத்த சாட்சி தானே, சாட்சியா மறிச்சாங்க. யாருமே இயேசு கிறிஸ்து மறுதலிக்கல, கண்டிப்பா சாகர வரைக்கும் மறுதலிக்கல. அவங்களுடைய சரித்திரங்கள் படிக்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது நம்மளுக்கு சவால் விடும். கண்டிப்பா நீ கூட வாடா அதே மாதிரி வாழ ஆண்டவருக்காக அப்படின்ட்டு நம்மள கொண்டு போகுது. ஆண்டவருக்குள்ள கொண்டு போய் ஆண்டவருக்காக நிற்க வைக்கிறது அவருடைய சரித்திரங்கள். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த உலகத்தை நம்பி நம்ம வாழக்கூடாது. ஏன்னா பைபிள்ல சொன்ன 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல காணப்படுகிற காரியங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது. காண்றதெல்லாம் கொஞ்சம் தான், நம்ம பாக்குறதெல்லாம் கொஞ்சம் காரியங்களை தான் நம்ம பாக்குறோம். ஆனா காணாதது மகிமையா இருக்கிறது நிறைய இருக்கிறது. அதுதான் அவரு சொல்லிட்டு வர்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. ஏனெனில் 2 கொரிந்தியர் 4:18 காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அந்த நித்தியமானதை தான் நம்ம பார்க்கணும். அது இப்போ நம்ம மாம்ச கண்களுக்கு காணப்படாது இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுமானால் நித்தியத்தை குறித்ததை நாம் தியானிக்கக்கூடியவர்களா நித்தியமே நோக்கமாய் கொண்டு இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். அந்த கண்ணு தான் எலிசாக்குள்ள இருந்தது. அப்போ அவர் அவனுடைய வேலைக்காரன் பார்க்க கூடியாததை அவர் பார்த்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருள்ன்ற, இவனுக்கு காமிங்கன்னு சொல்றதுல இவன் கண்களை திறந்தாலே அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் அவங்களுக்குள்ள கொண்டு வருகிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த எபிசோடும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது நமக்கு இந்த ஐஸ்வர்யமான குறித்தும் லாசரை குறித்தும் பாஸ்டர் ஆரம்பித்தாங்க. அந்த காரியம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஐஸ்வர்யவான குறித்தும் லாசரை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது பேதுருவை குறித்து சில காரியங்களை தியானிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சில காரியங்களை நித்திய ஜீவனை குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வர்றார். ஏன்னா அந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்லவே அல்ல. மறு ஜன்மத்தில் தேவனோடு கூட வாழக்கூடியவர்களாய் நாம் நம்மை இந்த உலகத்தில் அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்க. அடுத்த பகுதிக்காக காத்திருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அதிலையும் உங்களோடு கூட பேசுவார். தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஊழிய நேரங்கள் எல்லாம், ஏன்னா இது ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் வழங்குகிற காலங்கள் சபையை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்தி கொண்டு வருகிறோம். நிறைய காரியங்கள், ஏன்னா ஒரு புதிய வருஷம் வருகிறது. உலக பிரகாரமாக ஒரு கிறிஸ்மஸ் நாளை நினைவு கூறுகிற ஒரு நாளமும் நமக்கு வருது. ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். ஆனால் உலக பிரகாரமாக அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டிருக்கிறபடியால் அதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதில்லை. ஆனாலும் அந்த நாட்களிலே எவ்வளோ சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவிக்க முடியுமோ தொடர்ந்து அறிவித்து கொண்டு தான் இருப்போம். அந்த நெருக்கடிகள் இருக்கிறதுனால அந்த ஊழியத்தின் நடுவில் கூட ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளையும் அநேக காரியங்களையும் பேசுவதற்கும் அநேக காரியங்களை தெரியப்படுத்துவதற்கும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த எபிசோடில் இந்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் எங்களோடு கூட இருந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியை நம்ம தியானிச்சிட்டோம்னாக்கா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதிக்கு அவைகளை கொண்டு போயிடுவோம். எங்களோடு கூட உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்போது நாங்கள் 2 பேருமே உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.